வணக்கம். நாம் இன்னைக்கு கட்சிகளையும் தலைவர்களையும் தாண்டி ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு தொகுதியோட நிர்வாக அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு கும்மிடிப்பூண்டிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அறுவடை மாதிரி தான். நாம வெறும் ரிசல்ட்ட மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த அரசியல் மண்ணோட தன்மை என்ன, அதோட ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம வெறும் கருத்துக்களை பேச போறதில்ல, முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னு ஆராய போறோம். நம்மளோட நோக்கம் யாரு சரி யாரு தப்புன்னு தீர்ப்பு சொல்றது கிடையாது. ஒரு நல்லாட்சிக்கான சிஸ்டம் எப்படி இருக்கணும், மக்களோட தேவைகள் எங்க நிறைவேற்றப்படுது, எங்க தேங்கி நிக்குதுன்னு ஒரு தெளிவான புரிதலை உண்டாக்குறது தான் முக்கியம். சரி, வாங்க இப்போ கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு அனாலிசிஸுக்கும் அந்த தொகுதியோட அடிப்படைய புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இந்த டேட்டா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுது. கும்மிடிப்பூண்டில கிட்டத்தட்ட 84% மக்கள் கிராமப்புறத்துல தான் இருக்காங்க. இதுக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா, விவசாயம், குடித்தண்ணீர், ரோடு வசதி மாதிரி அடிப்படை விஷயங்கள் தான் இங்க மக்களோட முக்கியமான கவலையாவும் எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இந்த தொகுதியோட சமூக அமைப்பு பாத்தீங்கன்னா, வன்னியர் மற்றும் தலித் சமூகங்கள் தான் வாக்குப்போக்கை தீர்மானிக்கிற 2 பெரிய சக்திகளா இருக்காங்க. மக்கள் தொகையில கால் பங்குக்கு மேல பட்டியல் சாதியினர் இருக்கறதால அவங்களோட கோரிக்கைகள் அரசியல்ல ஒரு மையமான இடத்தை பிடிக்குது. இப்போ தேர்தல் முடிவுகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த எண்கள்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இது வாக்காளர்கள் நமக்கு அனுப்பின தெளிவான சிக்னல்ஸ். இந்த சார்ட்ட பாருங்க, ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இது காட்டுது. 2016ல 41.7% ஓட்டு வாங்கின அதிமுக கூட்டணி கிட்ட இருந்து 2021ல வாக்குகள் பெருசா திமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. 57.4%ங்கிறது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் மறுசீரமைப்பு. இந்த நம்பர், அதாவது 23.12%, இதுதான் திமுக கூட்டணியோட பிரம்மாண்டமான வெற்றி வித்தியாசம். முதல் பார்வையிலே இது மக்களோட முழுமையான ஆதரவை காட்டுற மாதிரி தோணும். ஆனா இதுக்குள்ள இன்னொரு கதை ஒளிஞ்சிருக்கு. இதுதான் 2021 தேர்தலோட மையப் புள்ளி. ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய வெற்றி, இன்னொரு பக்கம் ஓட்டுப்பதிவுல ஒரு பெரிய சரிவு. இது ஜெயிச்ச கட்சி மேல உள்ள நம்பிக்கையா, இல்ல மத்தவங்க மேல உள்ள அதிருப்தியா, இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயே ஒரு அக்கறையின்மையா? இங்க பாருங்க, 2016ல 82%க்கு மேல இருந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் 2021ல 78%ஆ குறைஞ்சிருக்கு. இந்த சுமார் 4% சரிவுங்கிறது ஒரு சாதாரண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது மக்கள் மத்தியில மெதுவா வளர்ந்து வர்ற ஒருவித சோர்வோட, ஒருவித ஏமாற்றத்தோட தெளிவான அறிகுறி. சரி, என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டோம். இப்போ அது ஏன் நடந்துச்சுங்கிற காரணங்களை ஆராயலாம். இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான டைனமிக்ஸ் என்ன? இங்க 4 முக்கியமான காரணிகளை பார்க்கலாம். 1, சாதிவாரியா வாக்குகள் பிரிஞ்சது. 2, ரொம்ப நாளா தீர்க்கப்படாத வளர்ச்சி பற்றாக்குறை. 3, நலத்திட்டங்கள் சரியா மக்களைச் சேராததால வந்த சோர்வு. கடைசியா 2016ல அதிமுக ஓட்டு போட்ட ஒரு பெரிய கூட்டம் 2021ல யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணாம இருந்திருக்காங்க. பாருங்க, இவ்வளவு சிக்கலான சமூக பொருளாதார காரணிகளுக்கு நடுவுல தலைவர்களோட பேச்சு ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கண்ணியத்தோடவும் பொறுப்போடவும் பேசுறது நம்ம அரசியலமைப்போட ஒரு அடிப்படை மதிப்பு. அதுதான் பிரிவினைவாத பேச்சுகளால மக்கள் திசை மாறாம உண்மைகளை வச்சு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். இப்போ புள்ளி விவரங்களை தாண்டி மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவுல உராய்வு உருவாக்குற நிஜமான களப்பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு குரலை கேளுங்க, இது ஆயிரக்கணக்கான மக்களோட வலியை பிரதிபலிக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றாக்குறைங்கிறது ஒரு ஃபைல்ல இருக்கிற விஷயம் இல்ல, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு தனிப்பட்ட போராட்டம். மக்களோட முக்கியமான குறைகள் இதுதான். பாதியில நிக்கிற திட்டங்கள், தகுதியானவங்களுக்கு போய் சேராத நலத்திட்ட உதவிகள், சட்டம் ஒழுங்கு பத்தின ஒரு பயம், அப்புறம் உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதது. இது எல்லாமே பாதுகாப்பு, வாழ்வாதாரம் மாதிரி அடிப்படை தேவைகள் சம்பந்தப்பட்டது. பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது முதற்படிதான், ஆனா அதுக்கு தீர்வு கொண்டு வரதுதான் உண்மையான தலைமை. அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க்க தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சதுர்முக வியூகம் ஒரு முழுமையான அணுகுமுறை. சிவனா கடந்த கால தோல்விகளை ஆதாரத்தோட அம்பலப்படுத்தணும். விஷ்ணுவா மக்களோட அன்றாட தேவையான நலத்திட்டங்கள் தடையின்றி தடரும்னு ஒரு ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யணும். பிரம்மாவா வேலைவாய்ப்பு மாதிரி புதிய ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்கணும். கடைசியா துர்கையா சட்ட ஒழுங்கை பலப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கணும். இதுதான் நம்பிக்கையை திரும்ப கட்டுவதற்கான வழி. இது வெறும் வாக்குறுதிகளோட லிஸ்ட் கிடையாது, இது ஒரு இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்ட்.
ஒவ்வொரு திட்டத்துக்கும் தெளிவான செலவு, காலக்கெடு, அதனால மக்களுக்கு என்ன பலன்னு துல்லியமா வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நிர்வாகத்துல பொறுப்புணர்வை நிலைநாட்டுறது. இந்த மாதிரி ஒரு நவீன நிர்வாகத்துக்கு டேட்டா ரொம்ப அவசியம். ஆனா அந்த டேட்டாவை பயன்படுத்தும் போது நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடிமகனோட பிரைவசிக்கும் அவங்க சம்மதத்துக்கும் மதிப்பளிச்சு வெளிப்படையா செயல்படும்போதுதான் நிர்வாகம் மக்களோட கண்ணியத்தை மதிக்கிறதுங்கிற நம்பிக்கை வரும். நாம இப்போ இந்த ஆய்வோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதோட முக்கிய செய்தியை தொகுத்து ஒரு ஆழமான சிந்தனையோட முடிக்கலாம். நம்ம அரசியல வெறும் தேர்தல் ஜெயிக்கிற ஒரு ஆட்டமா பார்க்கக்கூடாது. அது ஒரு பொறியியல். அதாவது டேட்டாவையும் வியூகத்தையும் வச்சு மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரது. இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிற ஒரு பெரிய சவால். ஏன்னா தலைமைங்கிறது பதவிய பத்தினது இல்ல, அது மாற்றத்தை உருவாக்குறத பத்தினது. மக்களோட வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றத்தை. டேட்டா பிரச்சனைய காட்டுது, வியூகம் அதுக்கு வழிய காட்டுது. ஆனா உண்மையான மாற்றம் அதை செயல்படுத்தும் போதுதான் வருது. அதுதான் ஒரு தலைவரோட நோக்கத்தை அர்த்தமுள்ளதாக்குது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விருங்குனா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 0804204160 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.